தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் இந்த கூட்டணிக்கு எதுவும் தெரியாது, ஆனால் யார் யாருக்கு என்ன அமைச்சரவைனா இப்போவே பங்கு போட்டுக் கொள்வார்கள் அப்படின்னு பிரதமர் குற்றம் சாட்டுகிறார். குறிப்பாக மொழி இனம் அப்படின்னு பிரிவினை மட்டும்தான் இந்த கூட்டணிகிட்ட இருக்குன்றதும் பிரதமருடைய குற்றச்சாட்டு. உங்களுடைய பதில் என்ன? இதுவரைக்கும் 10 ஆண்டுகள், ஏறக்குறைய 9.25 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார் பட்டியல் போட சொல்லுங்க. 10 ஆண்டுகள் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் யூபிஏல அங்கம் வகித்தன. நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள், வெள்ளை அறிக்கை தருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? என்ன சொன்னீங்க? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு சொன்னீங்க. இதே தமிழ்நாட்டு மண்ணில் சொன்னீங்க, கொடுத்தீங்களா? இருக்கிற வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. பால் விலையை 37 ரூபாய் இருந்தது 57 ரூபாய் ஆக்கிருக்கு. குழந்தைகளையும் விட்டு வைக்கல. எது பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு? இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லை, பட்டியலிட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மலைவாழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 2 கோடி வேலை வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற 2 கோடி பேருடைய வேலை வாய்ப்பும் போச்சு. சிறு குறு தொழில்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. அதானி ஒருவர் தான் அவருடைய கண்ணுக்கு தெரிகிறார். இதுவரை 16 லட்சம் கோடிக்கு மேல் மக்களுடைய வரி பணத்தை அதானியுடைய அவர் நண்பர்களுடைய கடனை எடுத்திருக்கிறார். சராசரியாக 443 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கும் வரி பணத்தை எடுத்து கடனடிக்கும் பணியில இறங்கி இருக்கிறார்கள். பால் விலை ஏறி இருக்கிறது. பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்போம், டீசல் விலையை பாதியாக குறைச்சாரா? அதுக்கப்புறம் எரிவாயு சிலிண்டர் விலை 400 சில்லற ரூபாய் இருந்தது, இப்ப 1000 ரூபாய் எட்டிட்டு இருக்கு. அதை குறைச்சாரா? கடல் தாமரை மாநாடுன்ட்டு சுஷ்மா ஸ்வராஜ் அனுப்பி ஒரு மாநாடு போட்டு மீனவர்களுக்கு இனி வரும் காலங்களில எந்தவித அச்சுறுத்தலும் இருக்காது, வலை கிழிக்கப்படாது, படகுகள் கைப்பற்ற இல்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம், கோஸ்ட் கார்டு நேவியை நிறுத்துவோம், ராணுவத்தை நிறுத்துவோம், அண்டை நாடுகளில்தான் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்போம். இதே தமிழ்நாட்டு மண்ணில் சொன்னீங்களா? பாதுகாத்தீங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, படுகொலை செய்கிறார்கள், பெட்ரோல் குண்டு வீசுகிறார்கள், அத்துமீறுகிறார்கள், படகுகளை பறிமுதல் செய்கிறார்கள். உச்சபட்சமாக சிறை தண்டனையை 2 நாட்களுக்கு முன்பு இலங்கை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கையாலாகாத அரசு, எதையும் செய்ய முடியாத அரசு, உண்மைக்கு புறம்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பொய்யே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதை எப்படி பார்ப்பது? உலகத்திலேயே 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது, நான் போய் அவங்களை மீட்டுட்டு வந்தேன், அபிநந்தன் பாகிஸ்தான்ல விழுந்தாரு, மீட்டுட்டு வந்தது உங்க மோடி இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க நான் கேட்கிறேன், அப்படின்னா இன்னை வரைக்கும் இந்த இந்திய மண்ணை பாதுகாத்தவர் தலைவர் ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, எங்களுடைய தலைவர் ராஜீவ் காந்தி. இந்திய மண்ணை இலங்கையிடம் பாதுகாத்தது, கடல் பகுதியை. சீனாவிலிருந்து நிலப்பரப்பை பாதுகாத்தது. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க பிரதமரை நாங்க கேட்கிறோம். எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கோம்? காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது சீனாவுடைய எல்லை எங்க இருந்தது, உங்க ஆட்சி 9.25 ஆண்டுல சீனா எல்லை எங்க இருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. என்ன செய்யலன்னு கேட்கிறாரு. நான் ஒண்ணு கேட்கிறேங்க, இன்றைக்கு மகாத்மா காந்தி பெயரில் ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்களே, ஐநா சபையில விருது கொடுத்திருக்காங்க. கொரோனா பெருந்தொற்றுல நீங்களும் பேசியிருக்கீங்க, தந்தி ஊடகமும் எல்லா ஆங்கில பத்திரிகை எழுதுனாங்க. ஒருவேளை இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு ஊரக திட்டம் இல்லை என்றால் ஏழை எளிய மக்கள் கோடிக்கணக்கான பேர் செத்து மடிந்திருப்பார்கள் சொன்னாங்களே, அதெல்லாம் யாரு செஞ்சு? இவரு கொண்டு வந்ததா? மேக் இன் இந்தியான்னாரு. மேக் இன் இந்தியா எங்க ஆக்கினாரு? தண்ணீரை பெற்ற இந்தியான்னாரு. தண்ணீரை பெற்றுருச்சா? கொரோனா பெருந்தொற்று காலங்களில் 2020ஆம் ஆண்டு கையேந்தி முகக்கவசம் வெளிநாடுகளில் இறக்குமதி பண்ணுவதும், வெண்டிலேட்டர் சுவாச காற்றுடைய மிஷன்லாம் வெளிநாட்டிலிருந்து பறிமுதல் செய்வதும், இதுக்கு பேர் தான் மேக் இன் இந்தியா, தண்ணீரை பெற்ற இந்தியாவா? இதெல்லாம் பதில் சொல்லுங்க சார். என்ன செஞ்சிருக்காரு? மக்கள் கட்டும் வரி பணத்தை எடுத்த நண்பர்கள் கொடுக்கிறாரு. 20,000 கோடி மொரிஷியஸ் வங்கியிலிருந்து அதானி அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குன்றாங்களே. எங்க தலைவர் ராகுல் காந்தி கேட்டாருங்க, இது வரைக்கும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம தமிழ்நாட்டுக்கு ஒன்னே செய்யல, தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டுகளா செய்யல, நாங்க என்னென்ன செஞ்சோன்னு பட்டியல் விடுறோம், நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்க வாக்குறுதி என்னாச்சு? 15 லட்சம் ரூபாய் ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பீங்களா? என்னாச்சு? இது ஒரு பிரதமர் மந்திரிக்கு அழகு இல்ல. இவர்கள் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை காணாமல் போய்விடனா இது மிகப்பெரிய தேசிய அவமானம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆளுங்கட்சி, ஒரு சமூக நீதி மேல் நம்பிக்கை உள்ள கட்சி எப்படி கொச்சைப்படுத்தி பேசலாமா பிரதமர்? அவர் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறார் முதலமைச்சர். எல்லா நிகழ்ச்சிக்கும் பிரதமர் அழைக்கிறார், நேரடியா விமான நிலையத்தில் வரவேற்கிறார். தெலுங்கானா முதலமைச்சர் வரவேற்கிறாரா? அண்டை மாநில முதலமைச்சர் பிரதமரை வரவேற்கிறாங்களா? திமுகவை இவர் எப்படி அழிக்க முடியும்?
இதெல்லாம் ஒரு பிரதமருக்கு அழகு இல்ல, நாவடக்கம் வேண்டும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.